இரட்சணியம் காணொலி எண் 148 செவி கொடுங்கள் என்ற தேவ செய்தியை கேளுங்கள். நன்றி. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். அவர் வார்த்தைக்கு அல்லது அவருக்கு கீழ்ப்படுகிறவன், அவருக்கு செவி கொடுக்கிறவன் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் செய்தி பார்க்க போகிறோம். குறிப்பாக சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 34:11 எடுத்தவர்கள் நீங்கள் வாசிக்கலாம். ஆமா, போதும். நீங்க செவி கொடுத்தீங்கன்னா என்ன செய்வேன்? கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதிப்பேன் என்று அந்த வார்த்தை சொல்லுவது. ஆக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிற மக்களாக காணப்பட வேண்டும். வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கலாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே பார்ப்பேன் இருந்துச்சுனால், அதே போல பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என்று அங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரம், நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆக ஆண்டவருடைய வழிகளை காத்து நடக்கிறவர்கள் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் பாக்கியவான்கள். நீங்க எனக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிற மக்களாக நாம் காணப்படுகிறோமா என்று இந்த நாளிலே நம்மை ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 33வது வசனம், ஒரு அருமையான வசனத்தை நாம் அங்கு பார்க்க முடியும். நீதிமொழிகள், விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல், வெதுவாசிங்க, விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். எனக்கு செவி கொடுக்கிறவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அல்லது அவருடைய கட்டளைக்கு, அவர் நம்மிடத்துல கொடுத்திருக்கிற இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவன், செவி கொடுக்கிறவன் எப்படி இருப்பான்? அவன் விக்கிரமின்றி அமைதியாய் இருப்பான். அல்லேலூயா. அவன் அமைதியாய் இருப்பான் என்று பார்ப்பான். நம்முடைய வாழ்க்கையிலே விக்கனங்கள் வருதுதான், சோதனைகள் வருதுதான், பிரச்சனைகள் வருதுதான், துன்பங்கள் வருதுதான், கஷ்டங்கள் வருதுதான். ஆனாலும் அந்த விக்கனங்கள் கடந்து போக மட்டும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்து நம்மை காக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதங்கள் புஸ்தகம் 57வது சங்கீதம் 1வது வசனத்திலே நான் பார்த்தேன். விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் ஆண்டவருடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்து. சங்கீதம் 57 முதல் வசனம். விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் சட்டைகள் நிலையிலே அடைவேன். ஆண்டவருடைய சட்டைகளின் நிழலிலே நாம் அடைக்கலம் போகும்போது, விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் அவரிடத்திலே அடைக்கலம் போகும்போது அவர் நம்மை அரவணைத்து காக்கிறவராக இருக்கிறார். எப்படியாக கோழி தன் குஞ்சுகளை சட்டைகளின் கீழே மறைத்து காக்கிறதோ, அதுபோல ஆண்டவர் காக்கிறார் என்று சொல்லி வேறொரு இடத்துல நம்ம அந்த வார்த்தையை வாசிக்கின்றோம். கோழிக்கு 2 கால் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு? 2 கை, அதான் சட்டை இல்லையா? 2 கை இருக்கு. அதுபோல ஆண்டவரும் நம்மை காக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அவருடைய கரத்தினால் நம்மை காக்கிறார்.
எஸ்ஐயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 51வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவர் கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் தம்முடைய கரத்திலே நம்மை மறைக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வாசி 51:16. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோதனைகள், பிரச்சனைகள், விக்கனங்கள் எது நேரிட்டாலும் வந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாத்து அவர் நிழலாய் நம்மை பாதுகாத்து வருகிறார். கரத்தின் நிழலிலே மறைக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசியா 51:16. பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி ஜனமென்று சொல்லுவதற்காக நான் என் வார்த்தையை உன் வழியிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆக ஆண்டவர் நம்முடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறவராக இருக்கிறார், நம்மை காத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். பாருங்க, எப்படி அருமையான ஒரு வசனம் பாருங்க. அவர் தம்முடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைக்கிறவராகவே இருக்கிறார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி என்று வாசிக்கிறோம். ஆண்டவரை நம்புகிறவன், ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறவன் எப்படி இருப்பானா? அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணுவான். விக்கிரங்கள் வந்தால் விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் ஆண்டவர் தம்முடைய சிறகிலே நம்மை மறைத்து காக்கிறவராக இருக்கிறார். அவர் கரத்து நிழலே நம்மை மறைத்து காக்கிறவராக இருக்கிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 27:5ஆம் வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், அவர் கூடாரத்திலே நம்மை மறைத்து காக்கிறவராக இருக்கிறார். அவருடைய கூடாரத்திலே நம்மை மறைத்து காக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். ஆக இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஆபத்து வரலாம், சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனாலும் அவர் தம்முடைய சிறகுகளாலே அல்லது கரத்தினாலே உன்னை மூடி காக்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கடந்து போக மட்டும் அவர் உன்னை காக்கிறவராகவே இருக்கிறார். ஆகினாலே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு பலன் கொண்டு கடத்தனத்திலே விசுவாசமாயிருப்போம், கடத்தனத்திலே நம்பிக்கையா இருப்போம். அவருக்கு செவி கொடுக்கிற மக்களாக இருப்போம். ஏற்கனவே ஒரு வசனத்தை வாசம், அவருக்கு செவி கொடுக்கிறவன் இப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்லி. ஆக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிற மகனாக இருக்கிறோமா? அப்படி நாம் செவி கொடுத்து வாழும்போது நாம் ஆண்டவருடைய கருத்துக்குள்ளாக, ஆண்டவருடைய கரத்தின் நிழலிலே நாம் மறைக்கப்பட்டு வாழ்வோம். கர்த்தருடைய கூடாரத்திலே மறைக்கப்பட்டு நாம் வாழ்வோம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறையிலே உழைத்து வைத்து என்னை கண்மலைந்து உயர்த்துவார். தீங்கு நாளிலே என்னை கூடார மறைவிலே மறைத்து. ஆக நம்முடைய தீங்கு நாளிலே, நம்முடைய ஆபத்து காலத்திலே அவர் அரணான துணையுமாக இருக்கிறார் என்று வேற இடத்துல வாசிக்கிறோம். அவர் அரணான துணையுமாக, அரணான கோட்டையுமாக இருக்கிறார். நாம் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய சன்னிதானத்திலே, அவருடைய திட்டங்களின் மறைவிலே நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு மிகுந்த பாதுகாப்பை தருகிறார். ஏற்கனவே சொன்னது போல, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்வது போல கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்கிறார். எங்க வீட்டுல கோழி நான் தான் வளர்த்தேன் சின்ன பிள்ளையில, 5வது படிக்கும் போது. அப்ப கோழி என்ன செய்யுன்னா, காக்கா பறந்து வந்துச்சா ஒரு சின்ன சத்தம் கொடுக்கும். ஒரு மாதிரி சத்தம் கொடுத்தோம்னா எங்க பக்கத்துல இருக்கிற குஞ்செல்லாம் முடியாது செட்டைக்குள்ள வந்து மறைஞ்சு நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஆக அப்படியாக ஆண்டவர் நம்மளுக்கு பிரச்சனை அல்லது சோதனை இக்கட்டு வரும்போது நம்மை அவரிடத்தில் அழைத்து நம்மை அவருடைய கரத்துக்குள்ளாக அணைத்துக் கொள்கிறார். அவருடைய கரத்தின் நிலையிலே நம்ம மறைத்து காத்துக் கொள்கிறார். அவருடைய கூடார மறைவிலே, தீங்கு நாளிலே உன்னை கூடார மறைவிலே மறைத்து காக்க வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னை அவருடைய
கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்தி உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் சேவிக்கிற மக்களாக இருக்கிறோம். அதற்கு தகுதி நம்மிடத்துல இருக்கிறதா என்று சொல்லி நம்ம நாம இந்த நாளை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டு இருப்பீர் என்று சொன்னால் அதற்கு தகுதியான பாத்திரமாக நான் இருக்கிறேனா என்று சொல்லி நாம இந்த நாளை ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி இந்த வார்த்தைகள் அவருடைய செட்டைகளுக்குள்ளாக மறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கோழிக்கு குஞ்சு மாதிரி நாம் இருக்கணும். அதாவது ஆண்டவருக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா என்று சொல்லி பார்ப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாதான் ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கும்போது தான் அவருடைய செட்டைகளுக்குள்ளாக மறைக்கப்பட முடியும். அவர் கரத்துக்கு நிழலிலே பாதுகாக்கப்பட முடியும். அவருடைய கூடாரத்திலே மறைத்து காக்க முடியும். விக்கிரமின்றி நாம் வாழ்வதற்கும் ஆண்டவர் கிருபை செய்வார். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு பிரியமான மக்களாக நாம் வாழ்கிறோமா என்று சொல்லி நம்ம இந்த நாளே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபித்து முடிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு நீ பேசின இந்த காரியங்களுக்காக இவை சோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உங்களுடைய செட்டைகளின் மறைவிலே எங்களை மறைத்து காக்கிறவராக இருக்கிறீர். உங்களுடைய கரத்தின் நிலையினால் எங்களை காக்கிறவராக இருக்கிறீர். உங்களுடைய கூடாரத்திலே வைத்து எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறீர். மாத்திரமல்ல, எங்களை தீர்க்க நாளிலே மறைத்து காத்து ரட்சித்து ஆண்டவரே கண்மலையில் மேல் எங்களை நிறுத்தி எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறப்பா, ஸ்தோத்திரம். நாளில் கூட கேட்ட மக்களாகி நாங்கள் உடைய வார்த்தையின்படியாய் நடக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தான். உண்மையாகவே உடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஒருவேளை எங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்வோம் என்று சொன்னால் எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை உடைய பிள்ளைகளாக மாற்றும். எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். எங்கள் குறைகள், குற்றங்கள், பாவங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எடுத்து நீக்கி போட்டு எடுத்து போட்டு உடைய விலையேறப்பட்ட ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி எங்களுக்கு உடைய ரட்சிப்பை அருளி செய்வீராக. தாழ்த்தி உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென்.